ஏன் இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு முஃமினுடைய வாவில் சிறந்த நேரம். ஏன் அவன் பகல் நேரங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோடு தான் அவன் உள்ளம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் திக்ரில் ஈடுபட்டாலும் குர்ஆனை ஓதினாலும் அவனை சந்திப்பவர்கள் யார்? மனிதர்கள். அவங்களோட குணங்கள், அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட சிக்கல்கள், இவரோட பிரச்சனை எல்லாம் மிக்ஸ் ஆகி அன்றாடம் தவறுகள் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் முடிச்சு அவன் உள்ளம் அமைதி அடைந்து இறைவனை மாத்திரம் தொடர்புட முடிந்த நேரம் எது? இரவு நேரம். அதனால இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான நேரம் ஒரு மூமினுடைய வாழ்க்கை. ஆனா நம்ம நிறைய பேர் அதை என்ன செய்யறோம்? இழந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரமலான்ல இழக்கிறவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறார்கள். இதற்கான காரணம் இந்த இரவு நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது தெரியாது. ரமலான் வந்தவங்க சிலர் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ரமலானில் நான் கடைசி 10 ஃபுல்லா முழிச்சிருப்பேன் அப்படி முடிவெடுத்து இப்ப முடிவெடுத்திப்பாங்க. ரமலானின் ஒவ்வொரு 10ல ஒரு ஜூஸ் இந்த என்ன செஞ்சு முழு குர்ஆனை முடித்திருப்பேன். அப்ப மாசத்துக்கு எத்தனை? 3 முறை குர்ஆனை ஓதுவேன். இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில 4 ரக்காத், மத்த 7 என்ன செய்வேன்? வீட்டுல போய் தொழுவேன். இப்படி இப்படி நிறைய முடிவுகள் எடுத்திருப்பாங்க. முதலாம் நோம்புல 29 நோம்புல என்ன முடிவெடுப்பார்கள்? போன ரமலான் மாதிரி இந்த ரமலான் என்ன செஞ்சுட்டு நம்மளால இபாதத் செய்ய முடியவில்லை, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் முறையாக முடிவெடுப்பேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரமலான் இப்படியே நிறைய பேருக்கு என்ன செய்திருக்கிறது? கழிந்திருக்கிறது. ஆனா இது கடைசி ஒரு முடிவாக போராட்டம் தானே. நமது உள்ளத்தோடு நம்ம செய்கின்ற போராட்டம் 20 வருஷம் நம்ம தோல்வி அடைந்திருந்தாலும் 21வது வருஷம் வெற்றிக்கு அல்லாட்ட கூலி இருக்குதா இல்லையா? அதனால ஒரு விஷயத்தை நான் கடைபிடிக்க வேண்டும். எந்த இபாதத்தா இருந்தாலும் இஸ்லாத்துடைய வழிகாட்டல் இருக்கணும். முதலாம் நாள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆர்வம் அப்படியே மிகச்சிக்கிறதால டோட்டல் ஆர்வத்தையும் முதலாம் நாள்ல கொடுத்துடுறாங்க. முதலாம் நாள் என்ன செஞ்சிடறாங்க? டோட்டல் ஆர்வத்தையும் கொடுத்துறாங்க. முதலாம் நாளில் பள்ளி எப்படியும் சுபஹ் தொழுகைக்கு நம்ம இன்னும் தட்டு என்ன செய்யணும்? கட்ட வேண்டும் என்று முடிவுக்கு வர அளவில் கிரௌட் ஆகிரும். அதே மாதிரி கடைசி நாள் அல்லது 27ஆம் நாள் என்ன செய்யும்? பள்ளி ஃபுல் கிரௌட், இன்னொரு தட்டு கட்ட வேண்டும். மறுபடியும் என்ன செய்து குறைஞ்சிருது. டோட்டல் மக்களுடைய ஆர்வம் முதல் 2, 3 வளமை அப்படின்னு ஆகிறது. ஆனால் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் நிறைய வந்ததா ஆர்வத்தை பிரிக்கணும், மேனேஜ் பண்ணணும். ஆர்வத்தை என்ன செய்யணும்? மேனேஜ் பண்ணணும். 2 இடத்துல நம்ம முடிவெடுக்க கூடாது. கடுமையாக கோபமா இருக்கிறதே முடிவெடுக்க கூடாது, கடுமையாக ஆர்வமா இருக்கிறதையும் என்ன செய்யக்கூடாது? முடிவெடுக்க கூடாது. கடுமையான ஆர்வத்தோட திட்டம் போட்டான்னு வைங்களே 1 மாசத்துக்கு மேல செய்ய மாட்டான். கடுமையான கோபத்தோட திட்டம் போட்டான்னு வைங்களே உருப்படியா செய்ய மாட்டான். இது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, புகாரியில் 39வது இலக்கம் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் என்பது இலகுவானது. வலை யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு, மார்க்கத்தோடு ஒருவர் மிஞ்சி போக ட்ரை பண்ணினாலும் மார்க்கம் அவரை என்ன செய்து விடும்? மிகைத்து விடும். ஏன்? மார்க்கம் எப்பயும் சாஃப்ட்டா என்ன செய்ய விரும்பும். ஒருவர் நல்ல ஆர்வமா போய் என்னடா போனா மார்க்கம் என்ன செஞ்சிடும்? அப்படி போவான இறங்குங்க, விளங்கிட்டா அளவுக்கு மீறி என்ன செய்வானா? போகவான மார்க்கம் மிகைத்து விடும். ஃபஸத்திது, எனவே எந்த விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடியுங்கள். ரசூலுல்லாஹ் வழிகாட்டல். வகாரிபு, நெருங்குங்க. முழுசா அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நெருங்குங்க. முழுசாவே நீங்க உலகிக் கொள்ள அவசியம் இல்லை, நெருங்குங்கள். வஅப்ஷிரு, நல்ல மனநிலை, விளங்கிட்டா நல்ல மனநிலையில் ஆர்வம் வையுங்கள். வஸ்தஈனு, நல்ல துணைகளை தேடிக்கங்க. எப்படி துணை? பில் கத்வா, காலை நேரம், விளங்கிட்டா. அதே போல வர்ரௌஹா, மாலை நேரம், வத்துஜ்லா, இரவு நேரம். இப்படி என்ன செய்யுங்க? சந்தர்ப்பங்களை மாறி மாறி என்ன செய்யுங்க? நேத்து செஞ்ச மாதிரியே இன்றைக்கு செய்யணும் பண்றதல்ல, இன்றைக்கு செஞ்ச மாதிரியே நாளை இருக்கணும் பண்றதல்ல. என்ன செய்யுங்க? நேரங்களை மாத்திக்கங்க, டைமை மாத்திக்கங்க, ஷெட்யூலே என்ன செய்ய வேணாம். இப்படி நீங்கள் உங்கள் மனதுகளை என்ன செய்யுங்கள்? ஆர்வப்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபி அவர்கள் இரவில் நாம இரவில் எழுப்பினா முதலாறு 2 ரக்காத் எப்படி தொழுவோம்? முதலாம் நாள் கிட்டத்தட்ட 3/4 மணித்தியாலம் 2 ரக்காத் தொழுவோம். ஏன்? ஆர்வமாக இருக்கிறோம். அப்ப 3/4 ஆர்வம் 2 ரக்காத்ல முடிஞ்சிடும். இன்னும் காவாசி இருக்குது, அது புல்லா மத்த என்னது 9 ரக்காத்துக்கு பேத்துறோம். அடுத்த நாள் இல்ல எல்லாம் முடிச்சிடும். என்னத்தை? ஆர்வத்தை பங்கிட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழ ஆரம்பித்தால் முதலாவதாக மிக சின்ன 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். நபி அவர்கள் இரவு தொழுகை ஆரம்பிச்சா மிச்சமே சின்னதா 2 ரக்காத் தொழுவாங்க. அதுதான் உள்ளத்தை என்ன செய்யும்? தூக்கும். நம்ம இரவு நேரத்தை ரசூலுல்லாஹ்வோட வழிமுறை நம்ம கவலைப்படத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? சின்னதா தொழுந்த ஆர்வம் இல்லையே, நிறைய அப்படி இல்ல, சின்னதா ஆரம்பிக்க. மனசு காரிபு, கொஞ்சம் கொஞ்சமா போனா தான் போய் சேர்க்கலாம். பாஞ்சிங்கன்னா ரிட்டர்ன் என்ன செஞ்சிருவோம்? வந்துருவோம். படி ஒன்று இருக்குது, ஒரே அடியா மேலுக்கு போட்டு ஒருத்தன் பாஞ்சான என்ன செய்யும்? திருப்பி படியில ஏற எங்க பாரு? ஹாஸ்பிட்டல்ல, விளங்கிட்டா
ஒவ்வொரு படியா போனா என்ன செஞ்சிருவாரு, போய் சேர்ந்து விடுவார். அதேதான் மனசுக்கு நீங்க என்ன செய்ய தெரியுமா, தொழுகிற நேரத்தை 2 ரக்காத் எழும்பி 2 நிமிஷம் தொழுவு சலாம் கொடுங்க. உங்களோட மனசுல ஒரு திருப்தி, என்ன 2 ரக்காத் தொழுவிட்டோம், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுவிட்டோம், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுதாங்க. அடுத்த 2 ரக்காத் என்ன செய்யுங்க, இதை விட கொஞ்சம் பெருசாகும். இப்படி நீங்க கொண்டு போனீங்கடா எல்லா 2 ரக்காத்தும் ஒரே மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. அவ்வளோ தொழுத ரசூலுல்லாஹ் சுபஹுடைய சுன்னத் எப்படி தொழுவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்களா இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, சிம்பிளா தொழுவாங்க. இரவுல 11 ரக்காத் தொழுத ஆர்வம் இருந்தவர் சுபஹுடைய சுன்னத் எப்படி தொழணும், 2 அவருக்கு நீட்டணுமா இல்லையா, இறங்கினார் ரசூலுல்லாஹ். அப்படி போகும் இறங்கும். இப்படி வச்சுக்கிறீங்கன்னா தான் என்ன செய்யும், நீங்கள் சிறந்த முறையில் போவீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் இருக்கிறாரு, நல்லா தொழுவாரு, நல்லா நோன்பு வைப்பார், அப்படிப்பட்ட ஆள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லைஸ ஹாதா மின் கியாரிக்கும், அவர் உங்களில் மிக சிறந்தவர் அல்ல, உங்களில் மிக சிறந்தவர்கள் அல்ல. அமல்களிலே மிக சிறந்தது அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களிலே சிறந்தது தொடர்ந்திருப்பது குறைந்திருந்தாலும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சத்திது வ காரிபு, முடிந்த அளவுக்கு லேசாக நடந்து கொள்ளுங்கள், நெருங்கி போங்க. ஃபஇன்னஹு வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அல்ல யதுகில அஹதக்கும் அமலுல் ஜன்னah, உங்களில் எவரையும் அவருடைய அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அப்படின்னா என்ன, அமல் செய்றீங்களான்னு தான் இறைவன் பார்ப்பான். உங்களோட ஏழ்மான அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களான்னு இறைவன் பார்ப்பான். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சொர்க்கம். இன்றைக்கு புல்லா வேலை செஞ்சதுக்கு 1000 ரூபாய் கூலி எடுக்கிறான், பஸ்ட வேலை செய்யறான், திடீர்னு 1 லட்சம் தாரான். இன்றைய நாள் கூலியான்னு கேட்டா எடுத்துக்கிறோனாவே 1 லட்சம் தந்ததுக்கு இந்த கேள்வி நல்ல மாடு. அன்பளிப்பு, நம்ம செஞ்ச வேலைக்கு சொர்க்கம் தகுதியா, இல்லை. அது நம்மளுக்கு கிடைக்கிற அன்பளிப்பு. நம்ம செஞ்ச வேலை 2 டம்ளர் தண்ணியோட என்ன செஞ்சிடும், அல்லாஹ்வுடைய கூலி முடிந்து விடுகின்ற அளவுக்கு தான் நம்மளோட லைஃப். அமல்கள் எல்லாம் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது இறைவனுடைய கிஃப்ட். ஆனால் அமலை இறைவன் நிபந்தனையா பார்க்கிறான், அவ்வளவுதான் ஒழிய இது அதுக்கு சமன் என்று என்ன செய்யல, இறைவன் பார்க்கவில்லை. அப்ப அமலை முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த முயற்சியை தான் என்ன செய்வான், பார்ப்பான். உங்களுடைய அமல்கள் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது தெரியுமா, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் தொழுகையில பல ஆர்வங்களை உண்டாக்கிங்க. ஒருவருக்கு தொடர்ந்து தொழுகை கஷ்டமாகிதா, ஒரு பள்ளியில ஜமாத்தாக ஒரு 4 ரக்காத் ஜமாத் ஏன் வைக்கப்படுகிறது தெரியுமா, ஜமாத்து தொழுகை ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், யாருக்கு வீட்டில் தொடர்ந்து தொழுவது கஷ்டமோ அல்லது நின்று தொழுவதற்கான அந்த மாதிரியான குர்ஆன் மனப்பாடங்கள் இல்லையோ, அவங்க என்ன செய்வாங்க, பள்ளியோட ஜமாத்தா தொழலாம்ன்றதுக்காண்டி பள்ளியில தொழுவது. அதே நேரத்தில் மிக சிறந்தது எது, கடைசி பகுதியில் வீட்டில் தனிய தொழுகிறோமே, இதுதான் என்னது மிக சிறந்தது. கடைசி நேரத்தில் எழுப்பி தொழுகிறது. அப்ப பள்ளியில ஒரு 4 ரக்காத் ஜமாத்தா தொழுகிறது, இன்னொரு 4 எங்க வச்சுக்கிறது, இன்னொரு டைமுக்கு தொழுகிறதுக்கு வச்சுக்கிறது. அன்புள்ள சகோதரர்கள், இப்படி நீங்க என்ன செய்யுங்க, பிரிச்சுக்கங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் இரவு தொழுவாங்க, 12 தொழுகைன்னு பார்க்கிறோம். தொடர்ந்து தொழுது எல்லா தொழுகையும் தொடர்ந்து தொழல, ஒரு 2 ரக்காத் தொழுறீங்களா, சோர்வு வருதா, சோர்வோட போராட வேணும், பெரும்பாலும் தோல்வி அடைவீங்க. பெரும்பாலும் என்ன செய்வீங்க, தோல்வி அடைவீங்க. 2 ரக்காத் தொழுவிட்டீங்களா, சோர்வு வருதா, குர்ஆனை பிரட்டி ஓதுங்க, குர்ஆனை பிரட்டி ஒரு 2 பக்கம் ஓதுங்க. அதிலே சோர்வாக இருக்கிற நிறுத்துங்க. இறைவனை பற்றி சிந்தித்து கண்ணீர் வடிப்பதும் இபாதத். வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, நாளை மறுமையில் அல்லாஹ் நிழல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் கடைசியா சொன்னாங்க, யார சொன்னாங்க, இறைவனை தனிமையை நினைத்து அழுதாரே, இவ்வளவு பெரிய கூலி, தனியே நில்லுங்க. ஓதுறதுக்கு உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சோர்வு வருதா, தொழுறதுக்கு ஒரு சோர்வு வருதா, ஒதுங்கிறீங்க. இறைவன் உங்களுக்கு செஞ்ச அருள்களை எல்லாம் நினைச்சுப்பார். தனிமையில நின்று ஒரு இடத்த ஒதுங்கிறீங்க. இரவு நேரங்கள் எல்லாரும் குடும்பமே தூங்கிறீங்க டைம்ல நீங்க அந்த சாந்தமான ஒரு ஒளியில அந்த இரவு நேரத்தை கடைசி நேரத்தில் எழும்பி இருந்து உங்களுக்கு இறைவன் செஞ்ச அருள்கள், நாம இறைவனுக்கு செஞ்ச தவறுகள், எதற்கெல்லாம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டிக்கிறோம், எதற்கெல்லாம் கேட்கல, மனிதர்களுக்கு செஞ்ச தவறுகள் என்ன, இப்படின்னு நீங்க அசை போட்டு பார்க்கிற நேரத்தில் நிச்சயமா அவங்களோட உள்ளம் என்ன செய்யும், கொஞ்சம் ததும்பும், கண்ணீர் வடியும். இதுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும். கண்ணீர் வடிப்பீங்க தானே, கண்ணீர் வடிச்சு உங்களோட உணர்வு மேலங்குமே, அப்ப உங்களுக்கு தொழணும் என்று மனசு சொல்லும், சுஜூது செய்யணும் என்று சொல்லும், குர்ஆன் ஓதணும் என்று சொல்லும். அது உண்டாக்கும் உங்களுக்கு மனசு. நம்ம ஒரே விஷயத்துல போராட்டத்தை நடத்தினோம்டா இல்லை. அதான் ரசூலுல்லாஹ் சொல்ற சத்திது வ காரிபு என்ற அளவுக்கு என்ன செய்யுங்க, அதாவது என்ன, வஸ்தைனு பில் கதுவதி வ ரௌஹதி வ ஷைஇன் மினத் துஜ்லா, இரவு நேரத்தில்
நேரத்தில் காலை பகல் அப்படி மாறி மாறி ட்ரை பண்ணுங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க இரவை வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாறும். உதாரணமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 2 பக்கம் குர்ஆன் ஓத நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. 3 நாள் செஞ்சிட்டீங்க, 4ஆம் நாள் சோர்வாய்க்குதா 7ஆம் வீக்கெண்டு முயற்சி செய்யாதீங்க. ஏன்? ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு 2 பக்கம் ஓதணும் நீங்க எடுத்த முடிவு அப்படியா இல்லையா? அது உங்களுக்கு சோர்வாயிட்டா முறைய மாத்துங்க. அவசரமா என்ன செய்யுங்க, அப்படி இல்ல வேற மாதிரி வச்சுக்கணும். இதே பங்க வேற மாதிரி பிரிப்போம் நினைங்க, நினைச்சு பாருங்க சரியா வரும். அந்த மெத்தடில் நீங்க ஒவ்வொன்றை மாற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் அமல்களில் கடைசி நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து இருக்க முடியும்.